அமைப்பு ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பினுடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தினுடைய கடந்த மாகாண சபையில் அங்கத்துவம் வகித்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் எங்களுடைய கடந்த மாகாண சபையில் எங்களால் செய்யப்பட்டவை, தவற விடப்பட்டவை என்ற பல்வேறு விடயங்களும் பார்க்கப்பட்டது. ஒன்று. இரண்டாவது, மிக நீண்ட காலமாக தேர்தல் நடைபெறாமல் அரசாங்கம் இதனை இழுத்தடித்து வருவதால் மிக விரைவாக இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்வது என்பதும் இதனுடைய ஒரு அம்சமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபை முறை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த மாகாண சபை முறை என்பது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இது தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை தான் மாகாண சபை. தென்னிலங்கைக்கு அது அவசியம் இல்லாததாக இருக்கலாம், அது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இது அவர்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். இன்றைக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலை நடத்தாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய அதிகாரங்களை வைத்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இங்கே எதற்காக இந்த மாகாண சபை கொண்டு வரப்பட்டதோ அதற்கு முரணாக, எங்களுடைய நலன்களுக்கு முரணாக, எங்களுடைய நலன்களை பாதிக்கின்ற வகையில் வரக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய அதிகாரிகளை நியமித்து தங்களுடைய அதிகாரிகளின் ஊடாக எங்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய விடயங்களை இங்கே நியமிக்கக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே இது மிகவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகின்ற விஷயம் என்பது ஒன்று. ரெண்டாவது, இனப்பிரச்சனையை ரிடிகுலஸ் இனப்பிரச்சனையை மலினப்படுத்துகின்ற மோதல் விடயங்களை மலினப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் இன்று சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், தமிழிசை கட்சியாக இருக்கலாம், டிடிஎன்ஏ தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம், ஜனநாயக ஏபிடிபி ஆக இருக்கலாம், அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களுமே ஒருமித்த விதமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு விரைவாக தேர்தலை நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல் இது தமிழ் மக்களுடைய தீர்வுக்காக கொண்டு வரப்பட்டபடியே உங்களுக்கு தென்னிலங்கையில் நடத்துவது பிரச்சனையாக இருந்தால் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது நீங்கள் இதனை நடத்தியாக வேண்டும் என்று சொன்னால் இது அவர்களுடைய வாழ்வா சாவா பிரச்சனை என்பது, அவர்களுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது, அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது, பல்வேறு பிரச்சனைகள் இதில் உள்ளடங்கி இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த தேர்தலை மிக விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அனைத்து கட்சிகளிலும் அந்த முடிவுகள் இருக்கின்றன. அந்த முடிவுகளைத்தான் நாங்கள் இங்கே பிரதிபலித்திருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரே குரலில் பிரதிபலித்திருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக மேற்கொண்டு நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவது அல்லது ஒருமித்து இந்த குரலை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போவது என்பதிலே எங்களுடைய கட்சி தலைமைகளோடு பேசி நான் நினைக்கிறேன் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த கட்சிகள் எல்லோருடைய தலைமையும் சேர்ந்து இதற்கான குரலை ஒலிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்கின்ற ஒரு முடிவையும் இதில் எடுத்திருக்கிறோம். நன்றி. இந்திய அரசாங்கத்தினை கடந்த காலங்களிலும் மக்களான கோரிக்கை நீங்கள் நரேந்திர சிங் மோடிக்கு எழுதியிருந்த நீங்கள் கடிதம் உண்டு. அதே மாதிரி திருப்பியும் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை நீங்கள் மேற்கொள்ள இந்த விடயம் தொடர்பில், அதாவது இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பில் அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் சர்வதேச சமூகம் என்று சொல்லுகின்ற போது இந்தியா மட்டும்தான் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. வேறு எந்த நாடும் தீர்வு பற்றி பேசுவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஐநா மனித உரிமை பேரவையிலே நாங்கள் வேறு விஷயங்கள் பேசினாலும் தீர்வு தொடர்பில்லை. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக என்னை பொறுத்தவரை தமிழ் கட்சிகள் தனியாகவும் சரி கூட்டாகவும் சரி அவ்வப்போது இந்திய அரசுடன் இங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் ஊடாகவும் சரி அல்லது சிலவள நேரடியாகவும் சரி தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் சில தினங்களுக்கு முன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வரக்கூடிய தீர்மானம், அதனுடைய டிராஃப்ட், அதாவது அதனுடைய நகலில் என்ன சொல்கிறது, வரைவு. இந்த வரைப்பில் வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் மாகாண சபை அதிகாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் பிரித்தானியா, கனடா,
உள்ளிட்ட நாடுகளும் அதில் கையெழுத்திட்டிருக்கின்றன. ஆகவே இது கிட்டத்தட்ட இப்போ இந்தியா சொல்லுகின்ற விஷயமாக மட்டுமில்லாமல் இது கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளினுடைய ஒரு குரலாகவும் இது மாறி இருக்கிறது. இலங்கை அரசாங்கங்களை பொறுத்தவரை முடிந்தவரை தாங்களால் இதை காலத்தை இழுத்தடிப்பது அல்லது அதனுடைய அதிகாரங்களை எடுப்பதன் ஊடாக அதை முடக்குவது, பலவீனப்படுத்துவது என்கின்ற அந்த போக்கு நான் நினைக்கிறேன் அது மிக தவறானது. என்று சொன்னால் இன்றைக்கு அது இந்தியா அந்த விஷயத்திலே ஏற்கனவே ஐநா மனித உரிமை பேரவையிலே சொன்னது மட்டுமல்ல, அதை பேரவையினுடைய தீர்மானத்திலே உள்ளடக்குகின்ற விஷயத்திலேயும் அதையும் இந்தியாவும் செய்திருக்கிறது. இன்றைக்கு அது இந்தியாவின் குரலாக மட்டுமில்லாமல் பிரித்தானியா, கனடாவின் குரலாகவும் அது மாறி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான முன்னேற்றம். புதிய அரசாங்கம் வந்தால் புதிய அரசியலமைப்பினூடாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சொல்லப்படுது. அப்படி ஒரு புதிய அரசியலமைப்பு மாகாண சபை நீக்கப்பட்ட அவங்களுடைய நிலைப்பாடு இல்லை, மாகாண சபை முறையை நீக்குவது இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களால் இன்றைக்கே செய்திருக்க முடியும். அல்லது இவர்களுக்கு முன்னர் இருந்தவரோடு உங்களுக்கு தெரியும், ராஜபக்ச கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறார், இது நாங்கள் விரும்பியதில்லை, எங்கள் மீது திணிக்கப்பட்டதுன்னு சொல்லி. அவர்களும் 3/2 பெரும்பான்மையோடு தான் இருந்தார்கள். அது வேறு கட்சியினுடைய ஆதரவோடு தனியாக இல்லாவிட்டாலும் வேறு கட்சியினுடைய ஆதரவோடு 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்தது. இதை இவர்கள் 3/2 பெரும்பான்மையோடு சேர்ந்து இதை நீக்கியிருக்கலாம். இதுவரைக்கும் அவர்கள் நீக்கவில்லை. இவர்களும் இன்றைக்கு அதில் நீக்கவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம், இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட விஷயம் என்பதனால் இது நேரடியாக இந்தியாவோடு மோதுவதாக இருக்கும் என்கின்றதால் மட்டும்தான் இது நின்று பிடிக்கிறது. இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோருமே இதை அபாலிஷ் பண்ணுவதிலும் மிகவும் தீவிரமாக உள்ளவர்கள். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதிய யாப்பு வருமா வராதா என்பது என்னை பொறுத்தவரை கேள்வி அடையாளம். என்னென்னு சொன்னால், அவர்கள் வரக்கூடிய ஆட்சிக்கு வருகின்ற போது எந்த அளவு மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார்களோ அந்த ஆதரவு தளம் குறைந்து கொண்டு செல்கிறது. அவை ஒரு புதிய யாப்பு வர வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்த ஆரம்பத்திலேயே அந்த புதிய யாப்புக்கான திட்டங்களை வகுத்து அதுக்கான செயற்பாடுகளை செய்திருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு செய்கின்ற போது கூட அவர்கள் இந்த அதிக பெரும்பான்மையை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அந்த பாராளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 23 லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது. அது போக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கை செலவுக்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகிறது. ஆகவே தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் கூட உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது கேள்விக்குறி. ஆகவே இனி ஒரு அரசியல் யாப்பை நீங்கள் உருவாக்குகின்ற போது இலகுவாக அவற்றை நீங்கள் இது இந்தியாவை மேவி நீங்கள் அதை செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் அவர்கள் அப்படி செய்வார்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரை சில வேளை என்ன சொல்கிறது, அந்த புளிக்கிறது அப்பத்துக்கு நல்லம்னு சொல்லுவார்கள். சில வேளை இவர்கள் அதீதமாக இதை அபாலிஷ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை கொண்டு போனால் அது சர்வதேச தலையீட்டை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட சில வேளை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் என்னுடைய புதிய அரசியலமைப்பின் ஊடாக புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்குற சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு வரும் என்றால் நாங்கள் எல்லாரும் அதுக்கு தயார். அது யார் வேண்டாம்னு சொன்னது அது நல்லது. ஆனால் புதிய அரசியலமைப்பு என்ற பேரில் இருக்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் இல்லாமல் செய்கிற ஒரு வேலையாக அது இருக்குமென்று சொன்னால் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டி இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய அரசியலமைப்பின் ஊடாக நாங்கள் வலியுறுத்துகிற எங்களுடைய நிரந்தரமான தீர்வுக்கு அது வழிகோடும் என்று சொன்னால் அது நல்ல விஷயம். இது ஒரு அமைப்பாக உருவாக்குற அடுத்த கட்டம் எண்ணப்பாடு இருக்கு. இது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தின் ஒரு முயற்சியாளர் நீங்க கூறியிருக்கீங்க. இது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் சேர்ந்த ஒரு அமைப்பா என்று எதிர்காலத்தில் முன்னெடுக்க ஒரு எண்ணப்பாடு மாகாண சபை முடிவுக்கு வந்த பிறகு இந்த அணி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் கூட்டாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. கட்சி வேறுபாடு இல்லாமல் இப்போ சில நன்மையான தீமையான விடயங்களில் நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இன்றைக்கு இது முக்கியமான விடயமாக பேசப்பட்டது என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுடைய சக உறுப்பினர்கள் கூறியது போன்று தமிழ் மக்களுடைய இருப்புக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான ஒரு தளம் இந்த மாகாண சபை என்றபடியாக இது நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குவதுன்னு சொன்னால் கஜிதீவன் உறுப்பினர் சொன்னது போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு உச்சபட்ச தீர்வாக இருக்கும்னு சொன்னால் அதை நாங்கள் இருக்க தயார். ஆனால் அவ்வாறு இல்லாமல் கபட நாடகமாக அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு இந்த இருக்கின்ற இந்த முறைமையை இல்லாத ஒழிக்கப்படுற எண்ணம் இந்த அரசுக்கு இருக்கும் என்று சொன்னால் மிகவும் பாரதூரமான விளைவுகளையும் எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு
இக்கட்டான சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எதிர்நோக்கும்.